ஒரு ஊரில் பொன்னன்னு ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு அறிவே கிடையாது. அவன் தினமும் கூலி வேலை செஞ்சு பொழப்புத்தனத்தை நடத்தி வந்தான். ஊருக்காரங்கெல்லாம் அவனை மக்குன்னு தான் நினச்சாங்க. ஒரு நாள் ராத்திரி பொண்ணை நல்லா சாப்பாடு சாப்பிட்டு திறந்த வெளியில் கட்டளை போட்டுட்டு அதில் மல்லாக்கா படுத்துட்டு வானத்தை பார்த்துட்டு இருந்தான். அப்போது திடீர்னு அவனுக்கு விசித்திரமான ஒரு எண்ணம் வந்துச்சு. அவன் மனசில் என்ன நினச்சானா, கடவுள் ஆகாயத்தை பூமிக்கு பந்தலாக போட்டிருக்கிறதா எல்லாரும் சொல்லுறாங்க. ஒரு சின்ன பந்தல் போடுறதுனா கூட மூங்கில்களை எல்லாம் கம்பங்கள் மாதிரி நட்டுத்தானே அதுக்கு மேலே பந்தல் போடுறாங்க. அதனால தான் பந்தல் கீழே விழாமல் இருக்குது. ஆனால் இந்த ஆகாயம் பந்தல் மாதிரி நிற்கணும்னா அதை தாங்கி நிறுத்துறதுக்கு பெரிய பெரிய கம்பங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு இருக்கணும். நிற்கிறதுக்கு ஆதாரமே இல்லாத ஆகாயம் கீழே விழுந்துச்சுன்னா என்ன ஆகுறது? என் மேலே பட்டு எனக்கு காயமெல்லாம் ஏற்படும் அப்படின்னு நினச்சான். உடனே அவன் என்ன பண்ணினானா, தடாபுடான்னு எந்திரிச்சு எங்கே ஆகாயம் தனக்கு மேலே விழப்போகுதோ அப்படின்னு நினச்சி ஊருக்கு வெளியே ஓடி போய் ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே நின்னான். அப்போ அவனோட மனசு கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சுது. ஏன்னா ஒரு வேளை ஆகாயம் கீழே விழுந்தாலோ அந்த மரம் அதை தாங்கிட்டு தன்னை காப்பாற்றுமே அப்படின்னு அவன் நினச்சான். ராத்திரி முழுக்க அவன் அந்த மரத்துக்கு கீழேயே இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் தான் ஊருக்குள்ளேயே போனான். வழியில் பார்த்தவங்க கிட்ட எல்லாம் என்ன சொன்னானா, கம்பங்களோட ஆதாரத்தில் நிற்காத ஆகாயம் நம்ம மேலே விழுந்துடும். அதனால் நம்ம எல்லாரும் ஆகாயமே இல்லாத இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டு எல்லாரும் அவனை பைத்தியம்னு சொன்னாங்க. அப்போ போனோன்னு நினச்சா, அடடா, இவங்க தாமாகவும் புரிஞ்சுக்கலை, நான் சொன்னாலும் தெரிஞ்சுக்கலை. எக்கேடோ கெட்டு போகட்டும், நான் ஆகாயம் இல்லாத இடத்துக்கு போய் உயிர் தப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு வெளியே போனான். காட்டு வழியில் போயிட்டு இருந்தப்ப பொண்ணை ஒருத்தர் 2 பேரும் சந்திச்சா. அவங்கக்கிட்ட எல்லாம் அவன் என்ன சொன்னான்னா, இங்கே பாருங்க, கம்பங்க மேலே நிற்காத ஆகாயம் கீழே விழுந்துரும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவங்க, ஆகாயமாவது கம்பமாவது, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே போனாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே தெரியலை அப்படின்னு நினச்சிட்டு பொண்ணை அங்கிருந்து போனான். வெகு தூரம் போனதுக்கப்புறமா தலை நிமிர்ந்து பார்த்தான். அப்போ அவனுக்கு ஆகாயம் தெரிஞ்சுது. ஆகாயமே இல்லாத இடத்துக்கு போக இன்னும் எவ்வளவு தூரம் போகணுமோ அப்படின்னு அவன் நினச்சிட்டே நடந்துட்டு இருந்தான். மாலை நேரமாகி இருட்டியும் போச்சு. அவன் ஒரு பெரிய மரத்துக்கு கீழே போய் தங்கினான். ஒருவேளை ஆகாயம் கீழே விழுந்தாலும் அந்த மரம் அவனை தாங்கிட்டு அவனை பாதுகாக்கும் அப்படிங்கிறது அவனோட நினப்பு. அவன் அந்த மரத்துக்கு கீழே ஒரு யோகி உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தான். அவர்கிட்ட போய், ஐயா, நீங்களும் ஆகாயம் விழுந்துடுமோன்னு பயந்து இந்த மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டான். அவரும் பொன்னனோட அறிவை பார்த்துட்டு, என்ன ஆகாயம் விழுவதா அப்படின்னு கேட்டார். பொன்னன் அதுக்கு, ஒரு சின்ன பந்தலை தாங்கிறதுக்கு மூங்கில் கம்பங்கள் இருக்கும், ஆனால் பெரிய பந்தல் மாதிரி இருக்கிற இந்த ஆகாயத்தை தாங்க ஒரு கம்பம் கூட இல்லையே அப்படின்னு சொன்னான். யோகி அதுக்கு, ஓ, இதுவா உன்னோட சந்தேகம்? ஆகாயத்துக்கும் கம்பங்கள் இருக்குது. அதை பற்றி நான் நாளைக்கு காலையில் சொல்லுறேன். இப்போ நீ இங்கே படுத்து தூங்குன்னு சொன்னார். பொன்னனும் அவர் சொன்ன மாதிரியே அங்கேயே படுத்து தூங்குனான். அடுத்த நாள் அவன் எந்திரிச்சதும் யோகி சொன்னார், இங்கே பாருப்பா, உன்னோட சந்தேகம் தீர்றதுக்கு நீ இந்த காட்டை கடந்ததும் தென்படுற கிராமத்துக்குள்ளே போ. அங்கே ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் நின்று அந்த வீட்டுக்காரங்களை நல்லா திட்டு, பிச்சை கேளு, கிடைக்கிறத எடுத்துகிட்டு இங்கே வா அப்படின்னு சொன்னார். பொன்னனும் அவர் சொன்ன மாதிரியே அந்த கிராமத்துக்குள்ளே போய் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் நின்று வீட்டுக்காரங்களை வாய்க்கு வந்தபடி திட்டி பிச்சை கேட்டான். யாருமே அவனுக்கு பிச்சை போடலை. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வந்து, பாவம், உனக்கு பசி ஆட்டா இருக்கு, அதனால தான் இப்படி திட்டினியா, இந்த அரிசி அப்படின்னு சொல்லி அவனோட துண்டில் அவனுக்கு அரிசியை போட்டுட்டு போனான். அந்த அரிசியை வாங்கிட்டு பொண்ணை அந்த யோகி இருந்த மரத்தடிக்கு வந்தா. அவர்கிட்ட நடந்ததையெல்லாம் சொன்னான். யோகி அதுக்கு, பார்த்தியாப்பா, நீ திட்டுனா கூட அந்த பொண்ணு கோவிச்சுக்காம உனக்கு பிச்சை போட்டா. இந்த மாதிரி நல்லவங்க 1000லையோ இல்லை 10,000லையோ ஒருத்தர் தான் இருப்பாங்க. இவங்க தான் ஆகாயத்தோட கம்பங்கள். இந்த மாதிரி உலகத்தில் நிறைய பேர் ஆகாயத்தோட கம்பங்களாக இருக்கிறதால தான் ஆகாயம் கீழே விழாமல் இருக்குது அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட பொன்னனுக்கு பயம் போயிடுச்சு. அவன் யோகியை வணங்கி அவருடைய சீடனாகி நல்ல அறிவை அடைஞ்சான்.